இனி ஃளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 76868277. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் 23% மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். புதுச்சேரி பாரதி அறக்கட்டளை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் இல்லாத புதுச்சேரி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து புறப்பட்டது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேரணியை தொடங்கி வைத்து பங்கேற்று சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணமானது போதைப்பொருள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவாறு அண்ணா சாலை, காந்தி வீதி, ரயில் நிலையம் வழியாக சென்று கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரியில் போதைப்பொருள் சம்பந்தமாக ரகசிய சர்வே நடத்தப்பட்டது என்றும் அந்த சர்வேயில் அரசு பள்ளியில் படிக்கும் 23% மாணவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்த துணைநிலை ஆளுநர், போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேச்சு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரி. காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சம்பாக்கோவில் எதிரே நடந்தது. சங்கத் தலைவர் திருமலை தலைமை தாங்கினார். செயலாளர் ஜெகநாதன், துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம், தாமோதரன், இணை செயலாளர்கள் காசிமுடியன், சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, துணை பொதுச் செயலாளர் மணிபாணன், சுகாதார சம்மேளன பொதுச் செயலாளர் ஜவஹர், நிர்வாகிகள் கிரி, சதீஷ், கலைவாணி, வெற்றிவேல், சுதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த உதவியாளர்களை கொண்டு நேர்மையான முறையில் நிரப்ப வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி உயர்த்திய நோயாளி கவனிப்பு படி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் மோசடியாக பெறப்பட்ட 1 லட்சம் ரேஷன் கார்டுகளால் புதுச்சேரி அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 63 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் ரேஷன் கார்டுகளை கணக்கிட்டு வழங்கப்படும் இலவச அரிசியில் பல கோடி மோசடி நடந்துள்ளது என்றும் இது தொடர்பாக விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவல்களுடன் தலைமை செயலரிடம் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள புகார் மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 3,62,136 ரேஷன் கார்டுகள் உள்ளன. இதில் மஞ்சள் ரேஷன் கார்டுகள் 1,51,000
2,09,404, சிவப்பு ரேஷன் கார்டுகள் 2,06,007, ஆண்டு வருமானம் 72,000ற்குள் இருப்பவர்களுக்கு தான் அவர்கள் வறுமையில் உள்ளதாக கருதி சிவப்பு ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 1,04,000 மாணவர்கள் படிக்கின்றனர். அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் சிவப்பு ரேஷன் கார்டு பெற தகுதி உள்ளவர்களாக இருப்பர். தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் குடும்பத்தினர் கண்டிப்பாக சிவப்பு ரேஷன் கார்டு பெற தகுதியுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலின் அடிப்படையில் 1,04,000 ரேஷன் கார்டு மோசடியாக பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டிற்கு ரூபாய் 63,30,24,000 அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி சம்பந்தமாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகையின் போது டிஐஜி சத்யசுந்தரம் போலீசாருடன் கடலில் படகில் சென்று மீனவர்களின் படகுகளில் விசாரணை மேற்கொண்டார். கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஒத்திகை புதன்கிழமை தொடங்கியது. இது வியாழக்கிழமை வரை நடக்கிறது. புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு போலீசார் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். கடல் வழியாக புதிய நபர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை அவர்கள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் போலீசாருடன் கடலில் படகில் சென்று மீனவர்களின் படகுகளில் விசாரணை மேற்கொண்டனர். கடலில் சந்தேகப்படும்படி யாராவது தென்பட்டால் தகவல் தெரிவிக்குமாறு மீனவர்களை அவர்கள் கேட்டுக் கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்த காவிரி நீரை அமைச்சர் திருமுருகன் மற்றும் எம்எல்ஏக்கள் மலர் தூவி வரவேற்றனர். காரைக்கால் மாவட்டம் கடைமடை பகுதி என்பதால் தமிழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் காவிரி தண்ணீர் வருகிறது. இதனால் விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பின் காவிரி ஆற்றின் கடைமடை பகுதிக்கு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் காவிரி நீரை நம்பியே 5,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய பணிகள் நடந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் நேற்று காரைக்கால் எல்லையில் உள்ள அம்பகரத்தூர், நூலாறு, தட்டாறு, வாஞ்சியாறு வழியாக வந்தது. காவிரி நீரை அமைச்சர் திருமுருகன் மற்றும் சிவா எம்எல்ஏ ஆகியோர் மலர் தூவி வரவேற்று குறுவை பாசனத்திற்கு திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயற் பொறியாளர் மகேஷ், கடைமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் நாவலர் நடுநிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும், இப்பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்களை வேறு பள்ளிக்கு அனுப்பி பாடம் எடுக்க நிர்பந்திப்பதை நிறுத்த கோரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இணை இயக்குநர் இல்லாமல் அலுவலகத்தில் மின்விசிறி, ஏசி ஆகியவை ஓடியதாலும் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் பெற்றோர்கள் இணை இயக்குநர் அலுவலகத்தின் கதவை திறந்து அறையின் உள்ளே சென்று தர்ணாவில் ஈடுபட்டனர். 30 நிமிடங்களுக்கு மேலாக அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் இந்திரா காந்தி சிக்னல் அருகே மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி, கடலூர், சென்னை இடையே 15 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இணை இயக்குநர் சிவகாமி அழைத்து கல்வித்துறை வாயிலேயே எம்எல்ஏ மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் அட்டவணை இன மக்கள் செல்லும் பாதையை மூடும் நோக்கில் மற்றொரு தரப்பினர் மதில் சுவர் அமைக்க முற்பட்டபோது இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கீழ் சாத்தமங்கலம் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு 500க்கும் மேற்பட்ட அட்டவணை இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதன் அருகே புதுக்குப்பம் கிராமம் உள்ளது. 2 கிராமங்களுக்கு நடுவில் சிறிய பாலம் உள்ள நிலையில் அந்த வழியில் அட்டவணை இன மக்கள் செல்வதை விரும்பாத புதுக்குப்பம் கிராம பொதுமக்கள் பாலத்தை மூடும் நோக்கில் மதில் சுவர் எழுப்ப இன்று பள்ளம் தூண்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்த கீழ் சாத்தமங்கலம் பகுதி அட்டவணை இன மக்கள் மதில் சுவர் எழுப்பும் பணியை தடுத்து நிறுத்தி கடும் வாக்குவாதம்
வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரசு அனுமதி இல்லாமல் பொது பாதையை மூட முயற்சித்த புதுக்குப்பம் கிராம மக்களை எச்சரித்த வருவாய்த்துறை அதிகாரி இது தொடர்பாக இரு கிராம மக்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் அட்டவணை இன மக்கள் செல்லும் பொது பாதையை மதில் சுவர் எழுப்பி மூட முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தமிழ் நாதஸ்வர பட்டய படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் முதல்வர் அன்னபூரணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் தமிழ் மற்றும் நாதஸ்வரம் பட்டய படிப்புகள் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடந்து வருகின்றன. தற்போது 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழ் நாதஸ்வர பட்டய படிப்புகளில் சேர விரும்புபவர்கள் பல்கலைக்கூட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பட்டய படிப்பு முடித்தவர்கள் தமிழ் நாதஸ்வர பட்ட படிப்பில் சேரலாம். ஏற்கனவே 2024-2025ஆம் கல்வியாண்டு முதல் தமிழ் நாதஸ்வரம் ஆகியவை பட்ட படிப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஏம்பலம் ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு, தலைமை ஆசிரியை சாந்தி, பொறுப்பாசிரியர் தீபாஞ்சான், பழனி, ஜெயசுந்தர் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் நடைபெற்ற விருக்ஷம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவில் 70 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் 2வது ஆண்டாக விருக்ஷம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் நிகழ்ச்சி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதில் பெற்றோர்களை இழந்த 70 மாணவர்களுக்கு தலா 10 ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்வித்துறையின் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் எழில் கல்பனா, ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குணால் சௌத்ரி, ஏரியா 2 செக்ரட்டரி திலீப் அனிருத், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சார்ட்டர் சேர்மன் நாகராஜன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் சதீஷ்குமார், செக்ரட்டரி கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணைத் தலைவர் அசோக் ஆகியோரும் பங்கேற்றனர். அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தி வரும் அக்ஷய பாத்ரா நிறுவனம் புதிய கருவிகள் வாங்க ரூபாய் 5.5 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு கையொப்பமிட்டுள்ளது. அக்ஷய பாத்ரா நிறுவனம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறது. இந்த நிறுவன சமையல் அறைகளில் மாணவர்களின் நலன் கருதி புதிய கருவிகள் வாங்கி நிறுவ ரூபாய் 5.5 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. PWLPG இந்தியா என்ற நிறுவனமும் அக்ஷய பாத்ரா நிறுவனமும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன. அக்ஷய பாத்ரா அறக்கட்டளையின் நிதியியல் தலைவர் பாலாஜி மூஞ்சூர்பேட் மற்றும் BWLPG இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் கௌரவ் பாட்டியா ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள மைய சமையல் கூடத்திற்கு குழம்பு தயாரிக்கும் 3 இயந்திரங்கள் கிடைக்க உள்ளன. ஒவ்வொன்றும் 500 லிட்டர் கொள்ளளவு உடையவை. புதுச்சேரிக்கு மட்டும் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் புதிய கருவிகள் கிடைக்கும் என்றும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த கருவிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.